பேக்கரி ஆரம்பிச்சதுலேருந்து கேக்கு வேணும் வெண்ணெய் வேணுங்கிற மாதிரி இப்போல்லாம் ஒரே பிரியாணி பண்ண வண்ணமாக தான் இருக்குது. பிரியாணி பண்ணுன்னு நானும் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டே வந்து பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் பண்ணாவேன். இப்போ தான் நான் ப்ரோ ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போதே ஸ்டார்ட் பண்ணி ஐயோ இதை மறந்துட்டேன், ஐயோ அதை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் பரபரப்பாகிடுச்சு. சில ஐட்டம்லாம் பண்ணும்போது எப்படியோ தான் இருக்கும், ஆனால் பண்ணி முடிச்ச பிறகு சூப்பராக இருக்கும். இந்த டிஷ் நான் பண்ணும்போதே ஒரு மாதிரி நல்லா வந்துட்டு அப்புறம் எனக்கு தெரிஞ்சுட்டு இன்றைக்கி வந்து டிஷ்ஷு சக்ஸஸாக தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் திறந்து பார்த்தா இன்னும் அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இது கூட சிக்கன் 65 கொஞ்சோண்டு கிரில்லு மட்டும் வெளியே வாங்கிட்டு அன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு முடிச்சாச்சு. காலையிலே எழுந்திரிச்சிட்டு இந்த வீட்லேயே என்ன பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட என்ன பொருள்னா கேட்டேன். எங்கள் அம்மா வீட்டில் இருக்க ஒரு 4-5 பொருளை வச்சு இப்படி எண்ணெயை தயாரினாங்க. அது நல்ல கருப்பு கலரில் வரும், ஒரு 15 நிமிஷம் நீ பண்ணு அப்படின்னாங்க. அது நானும் கிண்டுறேன் அது வந்து கருப்பு கலர்லேயே மாறல. சரின்னு தீயை கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு அப்படி போயிட்டு ஹாலுக்கு போயிட்டு வர்றேன். அது திருப்பி கருப்பு கலரில் ஆயிடுச்சு. ஐயோ இது கரிஞ்சு போயிட்டா இல்லை இதுதான் எண்ணெயானே தெரியாமல் எதையோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன்.